கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா அந்த கேனை எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இதை வச்சு சின்ன ஒரு ஃப்ரீஸ்க்கான டப் செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட் இந்த மாதிரி கேன் எடுத்துக்கோங்க. கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஏன் அந்த பாட்டம் கட் பண்ணுறோன்னா, அந்த பாட்டம் கட் பண்ணாமல் நம்ம மீன் உள்ளே போடவோ இல்லை எடுக்கவோ முடியாது. அதெல்லாம் பாட்டம் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த மாதிரி பிளாக் டேப் எடுத்து ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. சுற்றி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கை விடும்போது எடுக்கும்போதோ காயமாகாது. கேன் தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றாமல் பாதி ஊற்றிக்கோங்க. அப்புறம் கல்லுப்பு எதுக்காகனா, இது பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி, அதனால் கொஞ்சம் கல் போட்டோம்னா கொஞ்சம் அது செட் ஆயிரும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ டாக்டர் லிக்யூடு, இது பார்த்திங்கன்னா மீனுக்கு ஃபங்கஸ் அப்புறம் மீன் ஸ்ட்ரெஸ்ஸர் இருக்குது. இது மாதிரினா நம்ம போட்டோம்னா மீன் கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிரும். அதுக்காக போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே தண்ணியை விட்டுருங்க. தண்ணி செட் ஆயிரும். பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு டப்பில் சின்ன சின்ன பிளான்ஸ் வச்சுருந்தோம். இந்த ஃபாக்ஸ் டெயில், டக் வீடு, அப்புறம் பார்த்திங்கன்னா கப்பிகிரஸ், இது 3 வச்சுருந்தோம். 3 தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அது ஒவ்வொன்றா எடுத்து போடுவோம். நம்மக்கிட்ட 3 பிளான்ட் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எடுத்து போட்டோம். ஃபஸ்ட்டு டக் வீட்டில் எடுத்து போட்டோம். அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் டெயிலு, அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் டெயில் மெயின்டைன் பண்ண விட்டிங்கன்னா இது மாதிரி ஜாஸ்தி ஆயிரும். அதையும் எடுத்து போட்டாச்சு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்து போட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளான்ட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா செட் ஆகட்டும். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டு தனியாக வச்சாச்சு. இதுதான் அந்த மீன். நான் சின்ன தர்மாக்கோலை வச்சுருந்தோம். தர்மாக்கோலை நமக்கு ஸ்பேஸ் பத்தாது. அதனால் பார்த்திங்கன்னா கேன் சும்மா தான் இருந்துச்சு. அதே ஒரு யூஸ்ஃபுல் திங்ஸாக யூஸ் பண்ணிட்டோம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஃப்ரைஸ் இருக்கும். நம்ம டேங்க்கில் மிக்சடு கப்பீஸ் தானே, அதனால் அதை ப்ரீட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சனால எதுன்னு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஃப்ரைஸ் இருக்குது. 50 ஃப்ரைஸ் போட்டு வச்சாச்சு. எதுக்கு நம்ம போடுறோன்னா, இந்த மாதிரி சின்ன தர்மாக்கோலில் போட்டு வைக்கும்போது சீக்கிரமாக க்ரோத் ஆகாது. அதுவும் இல்லாமல் அதுக்கு ஸ்பேஸ் பத்தாது. இந்த மாதிரி நீங்கள் பெரிய கேன் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 500 ஃபிஷ்ஷே போடலாம். மோட்டரில் தேவையில்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ மறக்காமல் நல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.